ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்னுவோடைய டெய்லி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அவங்க ரெண்டு பேருமே இப்படி தான் எழுந்திரிச்சு வந்த உடனே சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக கிச்சனில் வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு தென் நம்ம போய் இவங்க சின்னுக்கு வந்து எப்போவுமே இப்படி தான் நம்ம தான் அட்டெண்டன்ஸ் கொடுக்கணும். தென் அவங்களோட ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க என்ன அடுத்தது பண்ணணும், என்ன ஒர்க். ஏன்னா அவங்களோட ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஈவினிங்கே முடிச்சுடுவாங்க. ஸ்கூல்லேருந்து வந்த கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அதெல்லாம் என்னென்ன படிக்கணும் எல்லா ஒர்க்குமே முடிச்சிடுவாங்க. தென் இன்னும் அவங்க முடிக்க வேண்டிய ஒரு வேலை பெண்டிங் இருக்குது. அதுதான் அவங்களோட பெட் ஸ்ப்ரெட் இதெல்லாம் மடித்து வைக்கிற வேலை. அவங்களோட பெட்டெல்லாம் நீட் பண்ணிவிட்டு மடித்து வைக்கிற ஒர்க்கு அவங்களே அதை செஞ்சுடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம் அவங்க முடிச்சிடுவாங்க. இன்கேஸ் அவங்களால முடியல, சும்மா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் பண்ணி முடிச்சிடுவேன். இது அவங்க டெய்லி ரொட்டீனில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. அவங்களோட யூனிஃபார்ம்ஸு எல்லாமே வந்து முந்தின நாளே எடுத்து வச்சுருவாங்க. அது ஒன்றும் பெரிய டாஸ்காக இருக்காது எங்களுக்கு. தென் நான் மடிக்கிறதுல வந்து இந்த ஆப்போசிட் சைட்ஸு இதெல்லாம் தெரிஞ்சதுனால ஓகே, அதை என்ஜாய் பண்ணி குழந்தைங்க பண்ணணும். இது எல்லாமே வந்து அவங்களோட ரொட்டீன், அவங்களோட ஏஜ், ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் நம்ம தான் வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். இவங்க ரெண்டு பேர் சின்ட்டு ரெண்டு பேருமே இந்த ஒர்க்கெல்லாம் அவங்களே செஞ்சுடுவாங்க. தென் புக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே இன்றைக்கி கொண்டு போக வேண்டிய புக்ஸு, பென்சில், பவுச் எல்லாமே வந்து செக் பண்ணிக்குவாங்க. அது எந்த ஒரு இதுவுமே இருக்காது. பட் எல்லா குழந்தைங்களும் மாதிரி தான் ஸ்கூல் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் டைமில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் 1 or 2 டேஸ்லேயும் அவங்க வந்து ஸ்கூல் போகணும். பிகாஸ் வீட்டில் 2 பேர் தனியாக இருக்க மாதிரியான ஃபீல், என்ன தான் பேரண்ட் இருந்தாலும். அங்கே நிறைய குழந்தைங்களோட இருக்கப்போ குழந்தைங்க வந்து அதை லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து டைரி இதெல்லாம் வந்து செக் பண்ணேன். இன்றைக்கி வந்து அவங்க தான் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்க. வீட் பேன் கேக் தான் பண்ணாங்க. ஸோ கோதுமை மாவு அண்ட் அவங்களுக்கு தேவையான எவ்வளோ மெஷர்மெண்ட்டோ அதை எடுத்து போட்டுக்கிட்டாங்க. அண்ட் கோதுமை மாவு ப்ளஸ் எக்கு அண்ட் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லா பீட் பண்ணி இப்போ தான் அவங்க ட்ரெயின் பண்ணணும் குழந்தைங்களுக்கு அவங்களோட ஃபுட்டை அவங்களே. பிகாஸ் நிறைய தடவை வந்து குழந்தைங்க அவங்களோட ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அம்மா செஞ்சு தராங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் இப்போவே ட்ரெயின் பண்ணிட்டோன்னா யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறத வச்சு அவங்களே ப்ரிப்பேர் பண்ண கற்றுக்குவாங்க. ஸோ பெட்டர் அந்த ட்ரைனிங் வந்து இவங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் கொஞ்சம் டைம் இருந்ததுனால அவங்களையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டேன். எக்கு முட்டை உடைக்கிறதுக்கு தான் யூஸ் டு. அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டாங்க, நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. பிகினிங் ஸ்டேஜில் தான் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நல்லா அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் கொடுக்கறதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் பிஃபோராக வந்து அவங்களுக்கு எல்லாமே என்கேஜ் பண்ணி கொடுக்கறது நல்லது. நம்ம என்னென்ன ஒர்க்கு பண்ணுறோமோ அதுலேயும் அவங்கள ஒரு பார்ட்டாக பண்ணோன்னா அதை அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த ஃபுட்டு சமைக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலை இருக்குது, இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, நம்ம இந்த ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கான செய்கிறவங்களுக்கான மரியாதையும் கொடுப்பாங்க அவங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா ஃபுட்டு செய்கிறாங்க, இல்லை இந்த மாதிரி நம்மளும் வந்து கஷ்டப்பட்டு செஞ்சோம் இல்லையா, அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வரும். என்ன தேவை, எவ்வளோ தேவைன்றது அந்த மெஷர்மெண்ட்ஸும் வரும். இப்போ நம்ம வீட்டில் இல்லைன்னா அவங்கள இதில் ட்ரெயின் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு இது ஒரு சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்குது. பட் இதோட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து they don't realize as of now. இப்போதைக்கு அவங்க ரியலைஸ் பண்ணல. பட் இது அவங்கள பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு விளையாட்டுத்தனம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. பட் இதோடைய சீரியஸ்னஸ் மேபி இன்னும் கொஞ்சம் நாள் ஆணுச்சுன்னா ஓகே ஃபுட்டு வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், புரிய வரும். ஸோ இப்போ வரைக்கும் என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. இன் ஃப்யூச்சர் வில் see. அடுத்து அவங்களோட பேன் கேக்கை அவங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஸோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நம்ம பக்கத்தில் இருந்து பேரண்ட் பக்கத்தில் இருந்து
அவங்கவுங்களுக்கு தேவையான அந்த பேன்கேக்ஸ் வந்து எவ்வளோ கவுண்ட் வேணும் அப்படின்றத வந்து செஞ்சுக்கிட்டாங்க. தோசைக்கல்லில் ஊற்றி பண்ணுறதுக்கே அவங்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸ். அடுத்து என்ன பண்ணணும். நீங்கள் இது கீயும் நெய்யும் விடலாம் அண்ட் ஆயிலும் விட்டுக்கலாம். அது அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. காலையில் வந்து ஒரு கொஞ்சம் கோதுமை மாவு, எக்கு இதெல்லாம் சேர்த்து, சால்ட் எல்லாம் சேர்த்து ஸ்வீட் இதிலே பண்ணலாம். பட் ஸ்வீட் வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் இவங்க இன்றைக்கி வந்து இப்படி ப்ளெயினாக வந்து பேன்கேக் மாதிரி பண்ணிட்டாங்க. தென் இவங்களுக்கு எத்தனை கவுண்ட் அவங்களுக்கு தேவையானதை அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பட் என்ன இருந்தாலும் பேரண்ட்ஸ் கூட இருந்து கற்றுக் கொடுங்க. சின்னு அண்ட் சின்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி தான். ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அஃப்கோர்ஸ் அது பாதி வாயில் போயிடும் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கப்பவே ஒரு ஸ்வீட்டாக இருந்தது அப்படின்னா. பட் ரிமைனிங் டைம் வந்து அவங்க கூடவே எங்கேஜ் ஆவாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், என்னென்ன போடணும், இன்க்ரீடியன்ட்ஸ், இது எல்லாமே நல்லாவே கவனிப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நம்மளுக்கும் வந்து என்கரேஜிங்காக இருக்கும். ஓகே, நம்ம குழந்த பார்க்குறாங்க, நம்ம புதுசாக ஏதாவது பண்ணலாம், நம்ம குழந்தைங்களுக்காக ஏதாவது நம்மளால் முடிஞ்சதோ அந்த மீன் டைமில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அண்ட் ஆல்ரெடி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. தென் அகைன் சின்னு வந்து அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. சின்ட்டு நெக்ஸ்ட் அடுத்து பண்ணணும். அவங்களோட ப்ரிப்ரேஷன் எல்லாம் வந்து அவங்க தோசைலாம் நல்லா ஊற்றி அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் என்ன இருந்தாலும் ஆஸ் அ பேரண்ட் நம்ம கூட இருந்து பண்ணணும். பிகாஸ் கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் வந்து வைக்கிறப்போ ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் நம்ம தான் வந்து இது எல்லாமே வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ சின்ன ஆல்வேஸ் இப்படி தான். அவங்களுக்கு தேவையானது வந்து அவங்க பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க. அவங்க யாரையுமே ரொம்ப அதிகமாக டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. சிண்டு வந்து தெரிஞ்சதுனாலும் ஆஃப்கோர்ஸ் ஷீ நீட் சம்ஒன். அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும் அந்த மாதிரி. ஷீ இஸ் ஹாப்பி. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் சாப்பிட்ருவேன் இதை அப்படின்னு சொல்லி சமைச்சாங்க. அண்ட் ஃபைனலி இதுதான் அவங்களோட பேன்கேக், வீட் எக் பேன்கேக். அண்ட் ரெடி ஆகிட்டாங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு. ஹாப்பி டே டுடே. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஜாலியாக, ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு கலர்ஸ் டே. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. கலர்ஸ் டேக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்கூலில் போயிட்டுருக்கோம். ஸ்டடீஸ் வைஸ் சின்னு அண்ட் சின்ட்டு போத் அவங்களோட ஏஜுக்கு தே போத் ஆர் பர்ஃபெக்ட். ஸோ அந்த விஷயத்தில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அவங்களோட ஏஜ்க்கான அந்த ஸ்டடீஸ் கதை சொல்லிகிட்டே போகிறாங்க. இப்போது என்னென்ன நடந்தது, இன்றைக்கி என்ன நடக்கும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிகிட்டே போவாங்க ஸ்டெப்ஸில் இறங்குறப்போ. அண்ட் அவ்வளோதான், அவங்க அப்பா கூட கிளம்பிட்டாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் பயப்படுவோம் பின்னாடி குழந்தைய உட்கார வைக்கிறதுக்கே. பட் இப்போல்லாம் ரொம்ப வளர்ந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு குட்டி விலாகோட நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஃப்ரம் சின்னு அண்ட் சின்ட்டு. பாய்.